सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्यतोपान्ति कुतो यमग्निः तमेव पान्दमनुपाधि सर्वं ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तं गदेवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यपन्था विद्यते अयनाय। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु। पन्निरेண்டாவது மந்திரம். ஏதத் ஞேயம் நித்யமேவாத்மசம்ஸ்தம் நாதः பரம் வேதி தவ்யம் ஹி கிஞ்சித் போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா सर्वं प्रोक्तं त्रिविधं ब्रह्मं एतत्। ஒரு மந்திரம் முக்கியமான மந்திரம். சக ஆப்தகாமஹா. ஸோ எல்லா ஞானி மனதில் நிறைத்து விட்டான் அப்படி சொல்லி முடிச்சது. எப்படி நிறைத்து விட்டான் அவன் மனதை அப்படின்னா, அவன் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்லேருந்து பைனரி ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். ஓகே, ட்ரையாங்கிள் ஃபார்மெட் என்ன? ஜீவ ஈஸ்வர ஜகத்து. அதுலேருந்து சத்திய மித்யாவுக்கு வந்துட்டான். ஓகே, ஏன்னா விஸ்வ மாயா நிவர்த்திகி. ஓகே, அதுலேருந்து மாயா, இந்த மாயா மித்யா, என்டையர் பிரபஞ்சம் மாயாவோடது. எப்படி தெரிஞ்சுது? முதல் மந்திரத்தில் தேவாம் சக்திம், த ஹோல் சிருஷ்டி வந்ததுக்கு பிரம்மாஸ்ரய மாயா அப்படி சொல்லிச்சு. அப்போ என்டையர் பிரபஞ்சம் எங்கே குழு பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு மந்திரம் வந்து எங்கே வேலை செய்கிறது பாருங்கள். ஓகே, அதனால் அங்கே மாயாவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அந்த மாயாவை நிவர்த்திகி டிஸ்மிஸ் பண்ணிடுத்தீங்க. இப்படிதான். அப்போ டிஸ்மிஸ் பண்ணினா என்ன அர்த்தம்? ஸோ அது மித்யா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ சத்தியம் பிரம்மனை பற்றி சொல்கிறது, அப்புறம் என்டையர் பிரபஞ்சத்து மாயா சக்தி சொல்கிறது, அந்த விஸ்வமாயா நிவர்த்திகி அபவாதம் பண்ணிடுது. ஸோ எதை அபவாதம் பண்ண முடியும்? இல்லாதது தான் அபவாதம் பண்ண, இருக்கிறத அபவாதம் பண்ண முடியாது. தேர்ஃபோர் சத்தியமித்யா பைனரி ஃபார்மெட்டுக்கு வந்தவன் ஆப்த காமகா, சக ஆப்த காமகா. அவனுக்கு வந்து இந்த மித்யா பிரபஞ்சத்தில் எது அவனுக்கு வரணும்? தான் பூர்ணமாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏதத்து பிரம்ம ஆத்ம சம்ஸ்ததம் ஞேயம், அறிந்து கொண்டான். ஸோ அதனால் எப்படிப்பட்ட பிரம்மனை அறிந்த ஞானிகள் இப்படி ஆகிவிட்டார்கள்? அந்த முமுக்ஷுக்கள் நித்தியம் கண்டிப்பாக அறிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு முமுக்ஷுன்னு சொல்லக்கூடியவன் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னதான்? பிரம்ம ஆத்ம சம்ஸ்தம். ஓகே, அகம் சாட்சி சைத்தன்யம். இந்த பிரம்ம சைத்தன்யம் தான் சாட்சின்றத கண்டிப்பாக அறிந்திருக்கணும். யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். முமுக்ஷு ஏன் கட்டாயமாக அறிந்துள்ளார்கள்? பிகாஸ் இதை அறிந்ததுனால். ஓகே, இதை தெரிஞ்சதுனால கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த விஷயம்லாம் காலையிலேருந்து கேட்குறோம் இல்லையா? கேட்கறதுனால ஓ அப்போ முமுக்ஷு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறான். எத் ஞாத்வா நேக பூயன்யக ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே யஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி.
therefore ataha param veditavyam hi kinchit na asti. புரியுதா? அதாவது இது அறிஞ்ச பிறகு அறிய வேண்டியது வேறொன்றும் இல்லை. இந்த பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வேற ஒன்றும் தேவையில்லை. அதஹா பரம் வேதித்தவ்யம் ஹி கிஞ்சித்து நாஸ்தி, ஒன்று கூட இல்லை. ஓகே, பிரம்மத்துக்கு ஏன்னா பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லை. பிரம்மம் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது? பிரம்ம வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்ம தட்சிணதச்ச உத்தரேன. எந்த இடத்துல வருது இது? எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு. முண்டக்கத்துலையா? சவுண்டே காணும் மற்ற இடத்துலாம். ஓ, இன்னும் லெவல் வரலையா அது? சரி. சர்வம் பிரம்மமயம். பிரம்மம் வேறாக செகண்ட் வஸ்து இல்லை, இருக்கிறது பிரம்ம வஸ்து தான் இருக்கிறது. அதில் அறிவதற்கு வேறொன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு உடல் பசி போயிடுச்சு, மனசில் பசி போயிடுச்சு, அறிவு பசியும் போயிடுச்சு. ஓகே, எல்லாம். ஸோ உடம்பு பசின்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல இது இருக்கிறது தேவையில்லை. மனசில் என்ன குறை? லவ் டெபிசிட், ஓகே, அஃபெக்ஷன் டெபிசிட், கேர், என்னை யார் கேர் பண்ணுறா, அந்த டெபிசிட் போயிடுச்சு. ஓகே, சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கலாஜிக்கல் இருக்கிற டெபிசிட் இவன் நீக்கிவிட்டான் பிரம்மத்தை அறிந்ததுனால். அதனால் இவனே த முழு சோர்ஸ் ஆஃப் லவ் மாறிட்டான். இப்படிதான் அன்புக்காக இங்கே இந்த இவனுக்கு ஏங்கிறதுக்கு அவசியம் இல்லை. எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ், இப்படிதான். அதனால் இவனுக்கு இவன்கிட்டேருந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போகலாம், இவன் எதுக்கும் ஏக்கம் இல்லை, அப்படி கம்ப்ளீட் ஆகிட்டான். அப்போது இந்த ஞானம் எமோஷனல் அந்த இன்டலெக்சுவல் பசியை நிறைவு செஞ்சுடுது, குறைய செஞ்சுடுது. வேதித்தவ்யம் கிஞ்சித்து ந அஸ்தி. இது அறிந்தத பிறகு அவனுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது வேறு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, வேறொன்றுள்ளது. அப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம் எப்படிப்பட்டது, அதனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது? உபனிஷத்து சொல்கிறது, போக்தா போக்யம் பேரிதாரம் ச மத்வா மத்வா ஞாத்வா. தெரிஞ்சுக்கோ எப்படிப்பட்டது பிரம்மன்னா. ட்ரையாங்கல் ஃபார்மெட்லதுக்கு வேறானது. எப்படி? மத்வா ஞாத்வா, ஜீவ ஈஸ்வர ஜகத்து ட்ரையாங்குலர் ஃபார்மெட்லேருந்து வேறானது. போக்தா, போக்தான்றது ஜீவஹா, போக்யம் ஜகத்து, பிரேரிதா இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் ஈஸ்வரா. புரோக்தம் வேதாந்த டிண்டிமா, வேதாந்த முரசு, வேதாந்த அறிவிப்பு, டன் 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 டன், ஜீவ ஈஸ்வர ஜகத்து டிஸ்மிஸ். புரியுதுதான்? அதனால சர்வம் திரிவிதம் ஏதத் பிரம்மம், சர்வம் திரிவிதம் ஏதத் பிரம்மம். பைனர் ஃபார்மெட்டுக்கு வந்துட்டு சத்தியமித்யா. ஏன்னா இந்த பிரம்மனே அந்த இடத்துல ஜீவவாகும், அந்த பிரம்மனே ஈஸ்வரனாகும், அந்த பிரம்மனே ஜகத்தாகவும் வேஷம் போட்டு கொண்டது. அந்த மாயா என்ற ஒரு விஷயத்தை நிவர்த்திகி, விஸ்வமாயா நிவர்த்தி ஆன பிறகு, மாயாவை நீக்கின பிறகு மிஞ்சி நிற்பது எது? பிரம்மன் மாத்திரமே. அந்த ட்ரையாங்கல் ஃபார்மேட் டு பைனரி ஃபார்மேட் வந்தாச்சு, சத்தியமித்யா ஃபார்மேட்டுக்கு வந்துட்டான். இது எல்லாமே ஜீவ ஈஸ்வர ஜகத் எல்லாமே மாயாவை நீக்கின பிறகு அங்கே இருப்பது, மிஞ்சி இருக்கிறது அந்த பராப்பிரகிருதி மாத்திரம் தான். சர்வம் ஏதத் பிரம்மம், சர்வம் ஏதத் பிரம்மம், திரிபிதம் சர்வம் ஏதத் பிரம்மம். இந்த மூன்றுக்கு இருப்பது எது இருக்கிறது? இந்த பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த பிரம்மம் அப்படி சொல்லிட்டு போன போகிறது அயமாத்மா பிரம்மம் போட்டுக்கணும். புரியுதா? அதனால் அதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போது ஜீவா ஆல்சோ சகுணம், ஈஸ்வரா ஆல்சோ சகுணம், ஜகத் ஆல்சோ சகுணம். இந்த பராப்பிரகிருதி பிரம்மன் இருக்க, அந்த பிரம்மன் நிர்குணம். எனி சகுணம் அதிஷ்டானம் நிர்குணம். இந்த டீலிங் புரிஞ்சுத்துனா உங்களுக்கு புரிஞ்சுப்படும். புரியுதா? அதனால் எனி திங் நீங்கள் டெரைவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது நிர்குணத்தில் போய் முடியும். புரியுதா? அது நிர்குணம் மாத்திரமே இருக்கிறது, பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை. அந்த ஆத்மா அகம்,
வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் மந்த்ரா. ஏதத் சர்வம் த்ரிவிதம் பிரம்மம் புரோக்தம் வேதாந்த டிண்டிமா. ஜீவ ஜகத் ஈஸ்வர அனைத்தும் பிரம்மனே, பிரம்மத்திற்கு வேறாக எதுவும் இல்லை. பிரம்மம் புரோக்தம். அதனால மாயா மித்யா, மாயா அந்த மாயாவை மித்தியாக்கப்பட்டுடுது. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அந்த மாயா இவ்வளோ படுத்துகிற பாடு இருக்க மித்யான்ற ஒரே சொல்லலை டிஸ்மிஸ் பண்ணிடுது. புரியுதா? விஸ்வமாயா நிவர்த்திகி ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து விஐபி ஸ்லோகம். ஏன்னா தசோபனிஷத்தில் கூட எங்கேயுமே இந்த அத்தாரிட்டி இல்லை. புரியுதா? இங்கே மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால் இந்த மந்திரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீவ ஈஸ்வர ஜகத்தை அபவாதம் செய்கிற ஒரே இடம் இங்கே மாத்திரம். மூணுத்து சேர்த்து அபவாதம் பண்ணுறது. ஏன்னா மூணுக்கும் சோர்ஸ் மாயா. ஜகத்துக்கும் அந்த சோர்ஸ் மாயா, இதுக்கும் சோர்ஸ் மாயா, இதுக்கும் மாயா. அந்த மாயாவை நீக்கிட்டா மிஞ்சி இருக்கிறது அதிஷ்டான பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கிறது. ஓகே, நித்தியம் நித்தியம். இதை கண்டிப்பாக ஒவ்வொரு முமுட்சுவும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு, ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம். டிண்டிமா டன் 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 அப்படி சொல்ல. ஏ அர்ஜுனா, எதை அறிந்து மனிதன் சந்தோஷம் அடைவானோ அதை உனக்கு கூறுகிறேன் கேள். ஞேயம் எது எது பிரவக்ஷாமி எது ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. அதை இங்கே உபனிஷத்து சொல்கிறது. நித்தியம் பிரம்மம் புரோக்தம். தினசரி பிரம்மன் நினச்சிக்கோ. இல்லை, நித்தியம்னா இங்கே கண்டிஷன். கண்டிப்பாக பிரம்மம் புரோக்தம், அந்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிக்கிறது. இதுக்காக ஒரு உதாரணத்தை கொடுத்து அடுத்தது 13-14 மந்திரம் போகிறது. அது என்ன? 13-14 படிப்போம். வன்னேர் யதா யோனி கதஸ்ய மூர்த்திஹி ந திருஷ்யதே நைவ ச லிங்கநாசகா ச பூய ஏவ தன யோனி கிருஹ்ய தத்வோ பயம் வை பிரணவேன தேகே ஸ்வேதேகமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் தியான நிர்மதனா அபியாசாத் தேவம் பஷ்யேன் நிகூடவத். ஏதத் பிரம்ம ஆத்ம சம்ஸ்தம் ஞேயம். ஏதத் பிரம்மம், இங்கே இருக்கிற ஜீவ ஈஸ்வர ஜகத்தில் இருக்கிறது பிரம்மன் மாத்திரமே தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த மூணு என்னது? ஒன்லி ஃபார் மித்யா. ஓகே, அந்த விஸ்வம் மாயா நிவர்த்திகி, அதனால் மித்யா ஆயிடுச்சு. இதை விளக்கிறதுக்கு ஒரு வைதிக உதாரணம். பழைய காலத்தில் நெருப்புட்டியில் ஓமகுண்டம் பண்ண மாட்டாங்க, யாகத்தை பண்ண மாட்டாங்க. ஓகே, அது 2 மரக்கட்டை வச்சு இப்படி கடைவாங்க. புரியுதா? அடிக்கட்டை மேல்கட்டை. புரியுதா? அதை அப்படி கடையும் போது, ராடு வச்சு இப்படி கடையும் போது அதில் ஒரு நெருப்பு பொறி வரும். அதை வச்சுட்டு ஹோமத்தை பண்ணுவாங்க. ஓகே, அந்த கீழ்கட்டை அதோ அரணி, மேல்கட்டை உத்தர அரணி. இந்த அரணிக்கட்டையும் அஸ்வத்த மரத்தில் தான் பண்ணணும், முருங்கை மரத்தில் பண்ணக்கூடாது. இல்லை தூங்கு மூஞ்சி மரம் இருக்குது, அதை எடுத்து ஏதோ உங்கள் இஷ்டத்துக்கு கிடைச்ச மரத்தை பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் அது இருக்கிறது. ஓகே, அப்போ அந்த மத்து போட்டு கீழே கீழே இருக்கிறது அசையாது, மேலே இருக்கிறது தான் அசையும். புரியுதா? இப்படி 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 பண்ணணுன்னே ரெண்டும் அந்த ரஃப், ஒன்றுக்கு ஒன்று ரஃப் இருக்கும். ஓகே, மழை இருந்தால் ஒன்றும் வராது. இது ரஃப்பாக இருக்கணும், இது ரஃப்பாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. ஓகே, இது ரஃப்பாக இருக்கணும், இது ரஃப்பாக இருக்கணும். அதில் அந்த ஒராயுவில் நெருப்பு பொறி பறக்கும். புரியுதா? அப்போ அக்னி வரத்துக்கு இங்கே என்ன கேள்வி? அக்னி வரத்துக்கு முன்னாடி அக்னி எங்கே இருந்தது? இந்த 2 மரக்கட்டையில் அக்னி வரத்துக்கு முன்னாடி அக்னி எங்கே இருந்தது? பதில் என்னென்னா, அக்னி அவ்யக்த ரூபேன இருந்தது. அவ்யக்த ரூபத்தில் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்தது. ஓகே, அப்போ கடைவதற்கு முன்னாடி அக்னி அஸ்திவா நாஸ்திவா? ஓகே, அக்னி அஸ்தி. வை? பிகாஸ் நாசத்தோ வித்யதே பாவகா, இல்லாதிலிருந்து இருப்பது என்பது உண்டாகாது. இல்லையா? எனக்கு
ஃபஸ்ட்டு வேதாந்த அறிமுகமே இதுதான். நாசத்தோ வித்யத்தே பாவகம் கேட்ச். ஆமாம், இல்லாதலேருந்து இருப்பது உண்டாகாது. புரியுதா? ஃப்ரம் 8th 9th ஸ்டாண்டர்ட் அது வெரி அட்ராக்டிவ் வருது. கரெக்டு, இல்லாதலேருந்து எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு. ஸோ குட் வேர்டு. ஓகே, அதனால் அரணியில் ஏற்கனவே அக்னி இருந்தால் தான் வெளிப்படும். அது அவ்யக்த ரூபத்தில் அக்னி ஒளிந்துள்ளது. அதனால் கட்டோபனிஷத்து அதில் கூறுகிறது வெக்த அக்னி வெளிவருகிறது அப்படி சொல்லிட்டு. அதனால் இதுதான் 13 14 மந்திரத்துடைய சாராம்சம். இப்போ அதனுடைய விளக்கம். இப்போ வகுப்பில் இருக்க வித்யார்த்தி ஸ்டூடெண்ட்டு அவன் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பாடி மைண்டு அதோ அரணியா உத்தராரணியா? இப்போ நீங்கள்லாம் இப்படி முடிச்சா என்ன அர்த்தம்? அதோ அரணியா உத்தராரணியா? ஒரு ஆள் தான் அதோ அரணின்னு கரெக்டாக சொல்கிறதுன்னு. நீ ஆடாமல் அசையாமல் இங்கே கிளாஸ் கேட்கணும். புரியுதுல்ல? அதில் குருநாதர் இப்படி போட்டு அரைப்பார். புரியுதா? மண்டையில் போட்டு அரைப்பார். அப்போது ஸ்பார்க் ஆகும் அந்த விஷயம், ஞானம் ஸ்பார்க் ஆகும். ஓகே, இப்போ முண்டக்கத்தில் என்ன சொல்கிறது? முண்டக்கத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டைல் மந்திரம் வருது. பிரணவோ தனுகு சரோ ஆத்மா பிரம்மத்தல் லக்ஷ்ய முச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்து தன்மயோ பவேத். 2:2-4 முண்டக. ஓகே, அதாவது ஓம்காரன்றது வில்லு, ஜீவாத்மான்றது அம்பு, பரமாத்மான்றது லட்சியம், அடையக்கூடிய லட்சியம். அப்படி அந்த குறிப்பாத்து லட்சியத்தில் ஐக்கியமாக்கிறதுக்கு அப்பிரமத்துவேன கவனக்குறைவு இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த வேதாந்திக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா அப்பிரமேயம், கவனக்குறைவு. ஏன்னா மற்ற எல்லாத்துலையும் இப்போ பணம் சம்பாதிக்கும் போது கவனக்குறைவோடு இருக்க மாட்டான், அலர்ட்டாக இருப்பான். பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்துருக்கீங்க, அலர்ட்டாக இருப்பான், ஒரு காசும் அலர்ட்டாக இருப்பான். இது புருஷார்த்தத்தில் ஹையஸ்ட் புருஷார்த்தம். என்ன, பணம் சம்பாதிக்கிறத விட பல 100,000 கோடி பெருசு இது. அவன் சும்மா அல்ப பணத்துக்கே இவ்வளோ உஷாராக இருக்கானே, இதுக்கு எவ்வளோ உஷாராக இருக்கணும்? இதில் கேஷுவலாக பண்ணுவார். எல்லாம் நம்ம பிரம்மன் தான் விடு பார்த்துக்கலாம். அதனால் கேஷுவல் அட்டம்ப்டே கூடாது, அலர்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்கிறார். அப்போ சாஸ்திர பிரதிநிதி ஓம்கார தியானம் உத்தர அரணி, ஜீவாத்மா ஸ்டூடெண்ட்டு அதோ அரணி, கடைதல் ஓம்கார விசாரம், மாண்டூக்கிய ஓம்கார விசாரம், மகா வாக்கிய விசாரம். அது என்னது? சிரவண மரண நிதித்தியாசனம் கடைதல். வாட் கம்ஸ் அவுட், கடையும் போது என்ன வரும்? என்ன வருமா? அனாத்மாவிலேயே மூழ்கி இருக்கிற சாதகனுக்கு ஆத்மா மேனிஃபெஸ்ட் ஆகும். இத்தனை காலமாக இந்த பாடி மைண்டு நானே நினைச்சுட்டு இருக்கவனுக்கு அவனுக்கு மேனிஃபெஸ்ட், ஓ இது இல்லை போல இருக்கு, ஐஎம் ஆத்மா. ஆத்மா கிளாரிட்டி கிடைக்கும். ஓ அகம் இன்ஃபினிட் பிரம்மன். அப்படி அந்த ஆத்மா புரிய ஆரம்பிக்கும். ஐடியா இந்த சரீரத்திலிருந்து வேறாக நான் ஆத்ம சைத்தன்யம், அது நான் அகம் சாட்சி சைத்தன்யம் இத்தியர்த்தம். இது 13வது மந்திரத்தில் வன்னேகே மூர்த்திஹி, மூர்த்தினா விசிபிள், விசிபிளாக தெரியுது. அக்னியில் என்ன இருக்கிறது? உஷ்ணம் அண்ட் பிரகாஷம், ஹீட் அண்ட் இது இருக்குது, லைட் இருக்குது, ஹீட் அண்ட் லைட்டு. ஓகே, மூர்த்திஹி அந்த விசிபிள். ஓகே, யோனிகதஸ்ய, யோனிகதஸ்யன த சோர்ஸ் ஆஃப் அக்னி. ஓகே, இந்த சோர்ஸ் ஆஃப் அக்னி வன்னிகி எது? உத்தர அதர வன்னிகி. தர்ஃபோர் யோனி இஸ் ஈக்குவல் டு அரணி. நம்ம கையில் அரணி கட்டியை வச்சுருந்தா அக்னி சூடு இருக்குமோ? அந்த இது இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படி சுடுமா? சுடாது. ஏன்னா அது வெக்த ஃபார்முக்கு வரல, அது அவ்வியக்த ஃபார்மில் உள்ளே இருக்கு. ஆனால் அதில் சூடு இதில் இல்லைன்னு அர்த்தமா? சூடு இல்லைன்னு அர்த்தமா? ஓகே, இருக்குது. ஓகே, அப்போது க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜா, இந்த க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திரஜன் இருக்கான், இந்த தேகியில் தேகத்தில் தேகி இருக்கிறான், ஆனால் தேகி இருக்கிறது தெரியலை. இப்படிதான் உபனிஷத்து ந திருஷ்யத்தே சொல்கிறது. அவனுக்கு தெரியல, பாடி தான் தெரியுது ஒழிய அதில் ஒளிந்திருக்கிற தேகியை தெரிஞ்சுக்கல, க்ஷேத்திரஜனை தெரிஞ்சுக்கல. ஓகே, எப்படி கையில் கட்டையை வச்சுருந்தாலும் அந்த அக்னி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த அக்னி சுடுறதில்லை.
புரியுறதே இல்லை, அது புரியுறதா? அதனால் ஆனாலும் கூட நைவச்ச லிங்க நாசகா. நாசகா பொருள் வந்து அபாவகா, லிங்கம்னா அடையாளம். கட்டையில் அக்னியினுடைய அடையாளம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, புரியுறதா? நாசக ந, அபாவக ந, டபுள் இது, டபுள் நெகட்டிவ்ல சொல்கிறது உபநிஷத்து, புரியுதா? அதில் கட்டையில் அக்னி இல்லைன்றது இல்லைன்னு சொல்லிட முடியாது, புரியுதா? அப்படி சொல்ற அபாவக ந, நாசக லிங்கம் ந, டபுள் நெகட்டிவ். ஓகே, எப்படி? அந்த குருநாதர் இருக்கார மத்து போட்டு கடையவர், அவர் வந்து அடையாளம் காட்டுறார். டே 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 உனக்கு புரியல, நீ தானே ஆத்மா பிரம்மன் சும்மா சொல்கிறீங்க. இந்த மொத்த இன்னைக்கு நேற்றுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்துதி பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளை ஓஹோன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, இன்ஃபினிட்டி பிரம்மன் ஓன்னு. இன்னொரு பக்கம் லோவில் போட்டு ஷூ காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி இருக்கும். இப்போ தான் உன்னுடைய ஈகோ அட்டாக்காக இருக்கும், உன்னுடைய ஆத்ம சைத்தன்யம் பூஸ்டாக இருக்கும். ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், புரியுதா? லிங்கம் அறிகுறி இருக்கிறது. ஓகே, உபனிஷத்து பதில் சொல்ற சக சக பூயகா ஏவ மதனேன இத்தனை இந்தன யோனி கிருக்கியே கிடைக்கும். அரணி கடையும் போது அக்னி உற்பத்தி ஆகிறது, அதுதான் லிங்கம். சும்மாவே அப்படி அக்னி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஆத்மாவே தெரியல, ஆத்மாவே புரியல, எனக்கு ஆத்மாவே தெரியல சொல்லு. போடா, 2025 கிளாஸ் கேட்டுட்டு வந்து சொல்லு. அப்படி உனக்கு அறிவு இருக்கா? கிரகிய ஜெனரேட் ஆகும், டிஸ்கவர் பண்ணு, அப்போ அறியப்படும். இந்தன யோனிகி, அந்த அரணியில் இருக்கிற இந்த சக இன்விசிபிள் அக்னி வரும். இன்விசிபிள் அக்னி வந்து விசிபிளாக வரும். அப்போ அந்த அரணக்கட்டையில் இன்விசிபிளாக இருக்க அக்னி ஒளிஞ்சின்னு இருக்கிறது. அந்த அரணி அந்த கட்டையில் ஒளிஞ்சின்னு இருக்கிறது. அது என்ன பண்ணணும்? கரும்பில் சாறு ஒளிஞ்சின்னு இருக்க போல, ஓகே, அந்த சாறு இருக்கிறது அந்த கரும்புக்குள்ளே பாலில் நெய் இருக்குது. ஒரு அம்மா வந்து கொஞ்சம் நெய் தரையில் மாமி கொஞ்சம் முக்கியமாக ஏதாவது பண்ணணும் அப்படி சொன்னேன். பக்கத்தாத்தில் இந்த மாமி உடனே தரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்தா. ஐயோ இவ்வளோ கொடுத்துட்டே வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா பால். நான் நெய் தானே கேட்டேன், பால் தரையில அப்படின்னு. இதுக்குள்ளே இருக்க எடுத்துக்கோங்க அப்படி. புரியுதா? அவர் சொன்னது தப்பா ரைட்டா? பாலில் நெய் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனால் ப்ராசஸ் பண்ணணும், புரியுதா? ப்ராசஸ் பண்ணணும். சரி, உடனே பாலில் நெய் கொண்டு வந்துட முடியுமா? அதுவும் முடியாது, புரியுதா? அதுக்கு நிறைய மந்திர தந்திரம்லாம் பண்ணோம், புரியுதா? இல்லைன்னா வராது. பூயகா மதனேன, பூயன திரும்ப 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 திரும்ப. ஓகே, அந்த அரண்டி கட்டை இருக்குல்ல, மேல் கட்டை உத்தர கட்டை, half an hour ரெஸ்ட். சில பேர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் இருப்பான், இப்படியே தேய்ச்சுட்டே இருப்பான், அது வர டயத்தில் ரெஸ்ட் எடுத்துருவான். ஃபூல்ஸ். அதனால கிரகிய அக்னி நமக்கு கிடைக்கும். உபயம் தத்துவத்து, தத்துவத்து அவ்யக்த வன்னிகி, கடையறதுக்கு முன்னாடி அவ்யக்தம், கடைஞ்ச பிறகு வியக்த வன்னிகி. அது போலத்த இந்த ஆத்மா, இந்த ப்ராசஸ் சிரவண மரணத்துக்கு முன்னாடி ஆத்மா அவ்யக்தத்தில் இருக்கிறது, இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு பிறகு வியக்தமாகிறது, புரியுதா? எதுக்குள்ளற? எல்லாம் சரீரத்துக்குள்ள தான், சரீரத்துக்கு அப்பால் எங்கேயும் இல்லை. குகாயாம், தன்கிட்டே அறிந்து கொண்டவன் ஞானி அவ்யக்த ஃபார்ம்ல. அப்போ சாஸ்திர விசாரம் வரத்துக்கு முன்னாடி ஆத்மா ஐடியாவே வராது, புரியுதா? நீங்கள் போய் பப்ளிக்கில் போய் ஆத்மாவுக்கு தான் சொன்னால் அவன் சொல்லுவான், மனம் குணம் நிறைந்தது பிருந்தா ஊத்வத்தி. மனம் குணம் ஆத்மா நிறைந்தது பிருந்தா. நான் ஒரு தடவை பார்த்தேன் அந்த இதில் டிவியில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல. பிருந்தா ஊதுவத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆத்மான்னு ஒன்று வரும், புரியுதா? இல்லைன்னா ரொம்ப இதுவாக சொன்னால் ஆத்ம துரோகம் பண்ணாதரா அப்படி சொல்லுவான், புரியுதா? அதனால ஆத்மானா ஐடியாவே கிடையாது. இவனுக்கே ஐடியா இல்லை, நச்சிக்காதனுக்கு. அவன் குருநாதர்கிட்ட கேட்குறான்,
அப்படி ஒன்று சொல்கிறாங்களே, அது இருக்கா இல்லையா, அப்புறம் செத்த பிறகு என்ன ஆகிறதெல்லாம் கேட்குறான். புரியுதுதான்? இந்த சரீரம் சாகிறத அதுக்கப்புறம் அப்படி கூட அதுக்கு பிறகு ஏதாவது இருக்கா, அதை தாண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏயம் பிரேத விசிகிச்சா மனுஷ்ய அஸ்திதீதி ஏக நாயம் அஸ்திதி சைக்கே அப்படி கேட்குறான். இறந்த பிறகு ஏதோ ஒன்று இருக்குன்னு சிலர் சொல்கிறார்கள், இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்கிறார்கள். சந்தேகம், மரணத்துக்கு பிறகு நான் இருப்பேனா இருக்க மாட்டானா, ஏதாவது சரீரத்துக்கு பிறகு இருக்கா இல்லையா, இதுதான் எல்லாருக்கும் ஐடியா. புரியுதுதான்? அப்போ அர்த்தம் என்ன, சரீரத்துக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு எனக்கு சாட்சி சைத்தன்யம் இருந்துருக்குமா இருக்காதா, அதுவும் மரணத்தோட சேர்த்து போயிடுமா? புரியுதா? இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோமே, அப்புறம் டெத்துக்கு பிறகு சாட்சி பேசிட்டு இருக்குமா அப்படின்னு தனியா? அதுக்கு வாய் கிடையாது. ஓய் அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம், வாயில்லா ஜீவன் ஆத்மா. ஆனால் நாஸ்திகர்களுக்கு சூக்ஷ்ம சரீரத்திலேயே ப்ராப்ளம். புரியுதா? மறுபிறவியில் அவனுக்கு கிடையாது, சயின்ஸுக்கு கிடையாது, சார்வாகனும் கிடையாது, ஒரு வயலும் கிடையாது. மறுபிறவியே ப்ராப்ளம், தகராறு இருக்கு. அந்த மறுபிறவி சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் சாகிறதில்ல, அதுதான் கண்டினியூஸ் ஆகிறாரு. பகவான் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு சரீரம் கொடுக்குறாரு. ஓகே, அவர் கூட என்ன பண்ணுறாருன்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுட்டு இன்னொரு ஸ்தூல தேக்கத்துக்கு அதுக்கு தகுந்தப்பல புண்ணியத்தை இது பண்ணி அப்படி ஒரு சரீரத்தை கொடுக்குறாரு. புரியுதுல? அதை மறுபிறவியில் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? இது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் தாண்டின ஆத்மா. அப்பொழுது அதுக்கு எவ்வளோ அறிவு வேணும், ரொம்ப அறிவு வேணும். அப்போ ஆத்மா ப்ரூஃப் என்ன? எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் உங்களுக்கு இந்த இதெல்லாம் இப்போ ஜூன் மாதம் இதில் வரப்போகிறது இல்லையா, இப்போ மே ஜூனில் எல்லா பத்திரிகையிலும் இது போடுவான். ஓகே, பிஎம்இ ஆல் இடெக் பிடெக் எல்லாம் போடுவான். புரியுதா? அதில் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஆத்மா சொல்லி கொடுக்கப்படும், ஆத்ம வித்யா ஸ்பெஷலைஸ்டு எம்பிஏ ஆத்மா, ஆத்மா எம்பிஏ. இப்போ எல்லாத்துக்கும் எம்பிஏ பண்ணலாம், ஆத்மாவுக்கு எம்பிஏ. இப்போ நம்ம பண்ணுறது எம்பிஏ ஆத்மா. புரியுதா? இப்போ புரியுதுல்ல? ஒரு இடத்துலையும் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சொல்லி கொடுக்கறதில்ல. பிரத்யட்சத்தில் வராது, அனுமானத்தில் வராது, உபமானத்தில் வராது, அர்த்தபத்தியில் வராது, இதில் எதுலையுமே வராது. ஒரே ஒரு இடம் இங்கே மாத்திரம்தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பிரமாணம் சப்த பிரமாணம், வேத பிரமாணம் மாத்திரமே இருக்கிறது. புரியுதா? அப்போது ஆத்மா நாஸ்தி கிடையாது. வேதம் மந்திரம் ஆத்மா அஸ்தி. எதில் இருக்கிற மாதிரி? பால் நெய் இருப்பது போல. இப்போ இந்த ஒரு பெரிய பாறாங்கல்லில் அதில் கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கல்லிலையும் கிருஷ்ணர் இருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மிஸ்கன்செப்ஷன் என்ற கல்லெல்லாம் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டா கிருஷ்ணர் தெரியும். ஒன்லி ஃபார் அந்த வேண்டாத மிஸ்கன்செப்ஷன் மாத்திரம் எடுத்துடணும். எடுத்துட்டா அழகான கிருஷ்ணர் இருப்பார். புரியுதுல்ல? அதனால ஒன்லி ஃபார் விக்கிரம்னா என்ன அர்த்தம்னா, அதில் விக்கிரகம் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் பண்ணுறான். அவன் ஒன்றுமே பண்ணல, விக்கிரகத்தை உண்டாக்கலை. ஏற்கனவே இருக்கிற அந்த விக்கிரகத்தை தான் வெளிப்படுத்துகிறான், மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. ஓகே, அன்மேனிஃபெஸ்டில் இருந்த விக்கிரகம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு? வேண்டாத இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவல் தான் விக்கிரகம். சாதாரணமாக இருக்க ஸ்தூல விக்கிரகத்துக்கே இப்படி தான். உன்கிட்ட இருக்க இன்விசிபிள் இருக்கிற ஆத்மாவும் இதே மாதிரி தான். மிஸ்கன்செப்ஷன் நீக்கிட்டா இவர் ஆத்ம சைத்தன்யம். அப்போது லோகமே ஆத்ம நாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாஸ்திரம் சத்தம் போட்டு சொல்கிறது முரசு, நீ ஆத்ம சைத்தன்யம், பயப்படாத. ஏற்கனவே சொல்கிறேன்னு அந்த இடத்துல வேதகால ரிஷிகள் நீ அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படி டெண்டிமா போட்டிருக்கா. ஓகே, இது ஒரே ஒரு இதை மாத்திரம் அறிந்தால் மாத்திரமே உன்னால் முடியும், வேற எதனாலும் முடியாது அப்படி சொல்கிறார். அதனால அகம் ஆத்மான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? 1 2 3 2025/18 அதை 24/24 அதை 12+12 பண்ணினா ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டா ஆத்மா மதனம் அப்படி புசுக்குன்னு வரும். புரியுதா?
உபயம் 2 ஸ்டெப்பு. ஆத்மா வன்னியை போல அவ்வக்த வன்னி டு வெக்த வன்னி. பிரணவேன ஆத்மா தேக உபலப்யதே. ஆத்ம தேக பிரணவமத்தேன உபலப்யதே. தேகத்தில் உள்ள அவ்வக்த ஆத்மா வியக்தமாகறதுக்கு ஓம்கார விசாரம் பண்ணு. ஓம்கார விசாரன்றது என்ன? மாண்டூக்கிய ஓம்கார விசாரம். அது சதுஷ்பா எப்படி சொல்றதோ அது நாந்த பிரஜம் ந பகிஷ்பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரஜானகணம் ந பிரஜம் நா பிரஜம் அதிருஷ்டம் அவ்வவகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யுபதேசம் ஏகாத்ம பிரத்ய உபசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா ச விஜ்ஞயா. ச ஆத்மா ச விஜ்ஞா. அங்கே உபநிஷத்து உங்ககிட்ட கெஞ்சலை, அதுதான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் இருக்கணும். சா காஷ்டா சா பராகதிக்கு. இதை தெரிஞ்சுக்கணும்னா வேற எங்கே போறேன்னு இதை தான் நம்மளை சொல்லலை, நம்ம தான் வந்துட்டோமே. வெளியில் இருக்கணும் சூடமாக வேகமாக திட்டுறது. இதை தெரிஞ்சுக்க. சா காஷ்டா சா பராகதிக்கு. அப்போ கைவல்ய உபநிஷத்தில் இதே மாதிரி சொல்றது. என்ன சொல்றது? ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தர அரணிம் ஞான நிர்மதன அபியாசாத் பாசம் தகதி பண்டிதா. ஓகே, அதன் பொருள் என்ன? அரணிக்கட்டையை கடைவது போல் சாஸ்திர விசாரம் தொடர்ந்து மனதில் அபியாசம் பண்ணினால் சம்சாரம் நீங்கிவிடும். புரியுது? போ தொடர்ந்து விசாரம் பண்ணு, தொடர்ந்து படி. ஓகே, அதுதான் சித்ரா பௌர்ணமி முடிஞ்சுட்ட. நெக்ஸ்ட் டார்கெட் எப்போ சொல்லுங்க? அப்போ நாங்கள் ஒரு 10 நாளில் முடிச்சுடுறோம். நாங்கள் டே நைட் டியூட்டி போட்டு படுத்து முடிச்சுடுறோம். நான் அதே ஸ்கூல் காலேஜ் பண்ணல, அதே ஐடியா. இது மூச்சு காத்து மாதிரி. புரியுதா? நான் இப்போ ப்ரீத் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சுபாவமாக இருக்கணும், நித்திய இதுவாக இருக்கணும். புரியுதா? முன்னாடி படித்தா போறோம்னு சொன்னேன், இப்போ சுபாவம். அப்படி சொல்றது 13வது மந்திரம் முடிஞ்சு 14வது மந்திரத்தில் கண்டினியூ பண்றது. ஸ்வதேகம் அரணிம் கிருத்வா. அப்படின்னா கீழ்கட்டையை போல அசையாம இருக்கணும். ஓகே, ஆடாம அசையாம இருக்கணும். ஆடாம அசையாம இருக்கணும் என்ன? சித்த பிரசாதம், சித்த சமாதானம். அப்பேற்பட்ட மனசோடு இதை விசாரம் பண்ணணும். புரியுதுல? அதனால ஸ்வேதேகம் அரணிம் கிருத்வா அண்ட் பிரணவம் ச உத்தர அரணிம். மேல்கட்டை அரணி எப்படி இருக்கணும்? ஓம்கார மாண்டூக்கியத்தை எல்லா உபநிஷத்துல மகா வாக்கிய விசாரத்தை பண்ணு. ஓகே, உத்தர அரணி மகா வாக்கியம் சாஸ்திர ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த கிளாஸ் கேட்கும் போது சமாதிக்கு போயிடக்கூடாது. அங்க மைண்ட் மூவ் ஆகணும். இப்போ நான் கிளாஸுக்கு போறேன் இல்லையா, நான் கிளாஸ் கேட்கும் போதெல்லாம் யுவர் மைண்ட் அதில் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்தப்தி பாவத்தில் தியான பாவத்தில் இருக்கக்கூடாது. அப்படியே போன இதுக்கு கேம்புக்கு ஒரு அம்மா வந்தது, கிளாஸுக்கு வந்தோன்னு கண்ணு மூடிடும். அப்படி ஒரு அம்மா வந்தது இங்கே. என்னதான் கிளாஸ் கேட்டே சொல்ல அப்படின்னா, நான் நீங்கள் கேட்குறேன், நீங்கள் என்ன பொருளை சொல்லுகிறீர்களோ அந்த தியானத்துக்கு நான் போய்விட்டேன். போயிட்டியா? சரிப்பா. சேலத்துலேருந்து வந்தாங்க அந்த அம்மா. இதுக்காகவே வந்தா பாரு. அதனால not empty mind. No, mind move with class. வெளியில் அலப்பாயக்கூடாது. மைண்டு சிரவண மன நிதித்தியாசத்தில் இருக்கணும். அதை தான் உபநிஷத்து சொல்றது, தியான நிர்மதன அபியாசாத். தியான நிர்மதன அபியாசாத். மனசை போட்டு கடையணும். நமக்கு இப்போ என்னன்னோ கடையும் அப்படியே. இன்னொன்று அப்பப்போ உங்களுக்கு போட்டு கடையிறதுப்பா அப்படின்னு அது அந்த விசாரம் தமிழ் விசாரம் போட்டு மனசு அப்படியே குத்துறது குடையிறது. உனக்கு கடையிறதுன்னா இப்போ தெரியும், இப்போ ஏற்கனவே அனுபவம் இருக்கு. இது சிரவண மரணம், அந்த பிரம்மம் கடையணும் அங்கே உள்ள போய் அந்த கரணத்தில். ஓகே, மனசை போட்டு சாஸ்திர விசாரன்ற மத்து போட்டு கடை. ஓகே, அந்த கரணத்தில் 3 விஷயம் ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கிறது. மலம், குழப்பம், பழக்கம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு. ஓகே, வேதாந்த சாவதான்.
சுரக்ஷதாரா நிமித்த துரத்யா துர்கம் பதக தத கவய வதந்தி கவயக வதந்தி. இதை ரொம்ப உஷாரு தெரிஞ்சவர்கள் சொல்லுகிறார்கள், பவரம் தெரிஞ்சவர்கள் சொல்லுகிறார். இப்படி சொல்லுவாங்க கிராமத்தில், பாரு பவரம் தெரிஞ்சவன் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு சொல்லுது, விவரம் தெரிஞ்சவன் நான் சொல்கிறேன், ஓ வேதாந்த மாணவனே கேள். வேதாந்த பயணம் கத்தி மேலே நடப்பது போல மிக மிக கடினமானது. குருநாதர் எப்பொழுதும் உன்னுடைய ஈகோவை அட்டாக் பண்ணுவார். அதனால சிஷ்யன் அதையே ஈகோ ஹர்ட் பண்றார் என்று கூறிட விடக்கூடாது. அவர் அட்டாக் பண்றதை நீ ஹர்ட் பண்ணதாக கன்வர்ஷன் பண்ணக்கூடாது. ஈகோ கிளாஷ் யாருக்கு? குருநாதருக்கும் சிஷ்யனுக்கும் ஈகோ கிளாஷ், ஈகோ ஃபைட் நெவர். ஓகே, அவர் உன்னதமான உண்மை. இந்த குரு சிஷ்ய உறவு உன்னதமான உறவு. உலகத்தில் வேற எந்த உறவும் இந்த உறவு கிடையாது, குரு சிஷ்ய உறவு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல தான் உண்மையை பேச முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் சுவாமி கிட்ட கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பேசணும், புரியுதா? அதனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மறைச்சி பேசணும். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த சிஷ்யர்களுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசுகிறதா இந்த கிளாஸில் தான், நீங்கள் இந்த ஷிபிரில் தான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி பேசுகிறீங்க. நீங்கள் இங்கே தான் அப்போ தான் உங்களை, ஓ இந்த இடத்துல கூட நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க அப்படி எப்படி உண்மைதான் பேசுவார். நீ இப்போ இந்த ஷிபிரில் முமுக்ஷுச ஷிபிர் இல்லையா, அதனால் போட்டு புரியுதா? உண்மையை அப்பட்டமான உண்மையை பேசியாச்சு, புரியுதா? அப்பட்டமான உண்மை. அதனால் இதில் சப்போஸ் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணினேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? யாருக்கு நஷ்டம்? அப்படியே தாட்டிட்டு போயிட முடியாது. இது சோனி பிளேயர் ஆகும், புரியுதா? 100% நீ கரெக்டாக இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் பண்ணும். சும்மா மங்கல்யானுக்கு போகிறதுக்கே 100% கரெக்டாக இருக்கும். சும்மா ஒரு இது கிரகம் இங்கே இருக்கிறது, அதுக்கு மேலே இவன் 4% தான் இது போயிருக்க. அதுக்கே இது நீ 100% தாண்டி அந்த பிரச்சாரம்லாம் இதெல்லாம் தாண்டி அதுக்கு இருக்கிற பிரம்மன், அதுக்கு அதிஷ்டானத்தை பிடிக்கணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான், கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து முடியாதுங்க. முன்ன பின்ன பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதில்லை. சும்மா பார்த்து போடுங்க, சும்மா பார்த்து போடுங்க அப்படி அப்படிலாம் முடியாதப்பா. இது கராரான பேர் வழி. அகம் தேகோஸ்மி, இந்த குழப்பம் போகணும், மிஸ்கன்செப்ஷன். அகம் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. வேதாந்த சிரவணம் நமக்கு எப்படி இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதா கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சா, அது நீ ஆகலையா, என்ன ஆச்சு, யோகிதை குறைவாக இருக்கா, இல்லை ஸ்டடி பண்ணணுமா, இதில் போய் வெக்கப்படக்கூடாது. ஐயா 20 வருஷமாக சாதனை சதுச்சம் இல்லையோ, இது ஜன்மாந்திர விஷயம். இது சும்மா 20 வருஷம் ஸ்டடி பண்ணிவிட்டு சாதனை இப்படி தான் திரும்பி பார்க்கக்கூடாது, புரியுதா? இதுக்கு வெக்கப்பட்டதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இது என்ன ப்ரெஸ்டீஜா? அப்படியே உனக்கு எனக்கு சாதனை சதுச்சு சொல்லும் போதே போச்சுன்னு அர்த்தம், புரியுதா? அதனால் இதில் இதுவாக நினைக்கக்கூடாது. ஸோ இது கேவலமோ எதுவோ கிடையாது. ஸோ இதுதான் இருக்கிறது. இது தெரிஞ்சுட்டு இவ்வளோ போனோம், தெரிஞ்சுக்கிறியே அதுவே பெரிய அட்ஜஸ்டம், புரியுதா? அதனால் அதுக்கு ஒரு ஜென்மம் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, புரியுதா? அதனால் அதை பண்ணிவிட்டு அபியாசம் பண்ணு. என்ன அபியாசம்? நிதித்தியாசன அபியாசம் பண்ணணும், புரியுதா? தத் சிந்தனம், தத் கதனம், தத் பிரபோதனம், சிரவணம், பூயஹா, அதையே தியானம் பண்ணு. எதை தியானம் பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சது தான் தியானம் பண்ண முடியும். ஓகே, அதை தான் தியான நிர்மதன அபியாசாத் உபனிஷத் சொல்றது. சிரவண மனன நிதித்தியாசன அபியாசாத். அபியாசத்து சொல்லத்தான் உபனிஷத்து அப்பப்போ பூயா சொல்றது. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? சததம் ஸ்மிருதி நித்திய சக, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இடைவிடாமல் தொடர்ந்து கேப் விடாமல் இதை கேளு அப்படின்றார், புரியுதா? ஓகே, இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமியை முடிச்சுட்டு அப்படி ஒரு நடுவில் கேப் விட்டுட்டு எதுக்குன்னா, இங்கே ஒரு 20-30 கிளாஸ் கேட்குறோம் இல்லையா, ஒரு பிரேக், புரியுதுல? அதனால் ஸோ இந்த 2025 கிளாஸு 18 லெவலில் இருக்கிற கேட்டு முடி. அமிர்த பொக்கிஷம் கையில் கொடுத்துருக்கு, அமிர்த பொக்கிஷம் கையில் கிடச்சிருக்கு, புரியுதா? இந்த ஜீவ யாத்திரை ஒரு புக்கு இருக்குல்ல, அது அமிர்தமாக்கும் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, புரியுறதுல? இது அந்த இது சந்தன மரத்தை கொடுத்து கறி அரிச்சானா, அது அடுப்பு கறி என்ன நான் கொடுத்து சந்தன மரத்தை என்னடா பண்ணேன்னு
அந்த சந்தன மரத்தை எரித்து 2 நாள் சமைக்கிறதுக்கு வந்து அவ்வளோதான் வந்தது, பிரயோஜனமே இல்லை, போங்க நீங்கள் வேற ஒரு மரம் கொடுங்க அப்படின்னானா. டே ஏற்கனவே ஒரு வழிகாட்டி ஒன்று கொடுத்துருக்கு, அப்புறம் 2த்தையுமே வெறிச்சிட்டா. சந்தனம் கட்டடா லைஃபுக்கே கோட்டீஸ்வரன் ஆக்கக்கூடியது. அது திருசங்கு மாதிரி சொல்லலாம் நீ, புரியுதா? அப்படி கொஞ்சம் பலன் எண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படி தான் ஒரு சந்தோஷமாக பூஸ்டாக இருக்கும், புரியுதா? அதனால் எப்போல்லாம் அதில் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் உடனே திருசங்கு இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது அப்படி பாருங்க. அகம் விரக்ஷரேரிவா, அதில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த உபநிஷத்தில் இருக்கிற விளக்கம் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த பார்ட்டை வந்து எடுத்து போட்டுக்கோங்க உங்கள் செல்ஃபோனில், புரியுதா? இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, அதை போட்டு அது ஒரு தடவை இதில் இவ்வளோ பலன் இருக்கா, சரி பரவாயில்ல கொஞ்சம், அது ஒரு 2 நாளைக்கு ஓடும். இப்படி தான் ஏதாவது நம்ம ஆரம்பத்தில் பிகினிங்கில் அப்படி தான் பண்ண முடியும், புரியுதா? இல்லை பண்ணி என்ன பண்ணோம், அபியாசேனே தூ கௌந்தேய வைராக்கியேச்சன கிரியத்தே. ஓகே, அதனால் உபனிஷத்து கேட்டு முடிச்சாச்சு, ஐ ஆம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லாதே அப்படின்றது உபனிஷத்து. நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதே. சுவாமி சின்மயாஜி என்ன பண்ணுவார்னா, அவர் தான் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சார். ஒரு உபநிஷத்தை முடித்த பிறகு கிளாஸ் திருப்பி ஃபஸ்ட்டு இது ஆரம்பிப்பார். அதனுடைய விஷயம் என்னென்னா சைக்கிள், திரும்ப திரும்ப கேளுன்றத. தேர்ஃபோர் சங்கரா சொல்கிறாரு, நீ உனக்கு உயிர் இந்த உடம்புல எவ்வளோ நாள் இருக்கிறதோ அது வரைக்கும் நிதித்தியாசனம் பண்ணுன்றார், புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், அதே சிந்தனையில் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா இந்த உலகம் வந்து திடீர்னு ஃபேன்சி இழுத்துட்டு போயிடும், புரியுதா? அதனால் தேவம் பஷ்யன், பிரம்மத்தை அறியலாம். எதனால் அறிய முடியும்? பிரத்யக்ஷமாகவும் பரோட்சமாகவும் எதனால் அறிந்து கொள்ள முடியாதோ அது சைத்தன்யம் அகம்னு தெரிஞ்சுக்கும், புரியுதா? அது பஷ்யன் சைத்தன்ய ஆத்மாவாக நித்திய அபியாசம். தேவம் பஷ்யன் நிகூட்டத்து வன்னியது, அது மறைந்தார் போல இருக்கிறது. அதுதான் மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம்பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம்பூதம். மறைஞ்சு இருக்கிறது, புரியுதா? அந்த மறைஞ்சிருக்கிறது ப்ராசஸ் பண்ண உனக்குள்ளே இருக்கிறது. அதனால் ஜீவ யாத்ரா வந்து பயணம் தொடரட்டும். தியான நிர்மதனம் அபியாசா தேவம் பஷ்யன், பிரம்ம அபியாசத்தினால பிரம்மத்தை நீ அறியலாம். அபியாசன்றது என்னது? நிதித்தியாசனம். நிஷ்டை அடைந்தவனுக்கு தேவம் பஷ்யன். தேவம், இந்த தேவன் தான் அவன் தேவன், என் தேவன்லாம் போட்டுட்டான் பாரு, இப்படி தேவன், அதெல்லாம் உபனிஷத்து வார்த்தையை ஸ்டடி பண்ணி போட்டிருக்கான், புரியுதா? எல்லா வார்த்தையும் அவன் எடுத்துட்டான். இப்போ நம்ம வந்து தேவன் தேவன் சொல்லும் போது என்ன கிறிஸ்துவ மாதிரி பேச்சுட்டு இருக்கீங்க எப்படி? ஏன்னா அங்கேருந்து நமக்கு இப்போ சோர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, புரியுதா? நம்ம சோர்ஸ் எல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டான், புரியுதா? வேதாகமம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, எல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். அதை பாப்புலர் பண்ணிட்டான், டெய்லி சொல்கிறான் அவன், புரியுதா? நம்ம வந்து எப்பயோ ஸ்பீடுக்கு கேட்டு. அதனால் தேவம் தேவம் பஷ்யன், அந்த இறைவனை கண்டுகொள். அதுக்கு என்ன பண்ணணும்? நிஷ்டா பண்ணணும். நிச்சயே அவஸ்தானம், நிஷ்டா, அதிலே முழுகணும், முழுகி தலைக்கணும், புரியுதா? நிஷ்டா நிச்சயேன திஷ்டதி அஸ்யாம், இது நிஷ்டா. ஓகே, குழப்பம் நீங்கிற வரைக்கும் அந்த சாதனத்தை விடாமல் பிரம்ம அபியாசம் பண்ணினா அது என்ன பண்ணுறது? தேவம் பஷ்யன் அப்படி சொல்கிறது. மீதி என்ன? ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.